கரீபியன் பிரீமியர் லீக் 2024 29வது போட்டி கயானா அமேசான் வரை செயின்ட் லூசியா கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சினாரியோ பார்த்துட்டு இந்த ப்ரிவியூவை தொடரலாம். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் டாப் 4 ஸ்பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. லீக் ஸ்டேஜில் ரொம்பவே ஏர்லியாக கன்ஃபார்ம் ஆனது இந்த லீக் ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லணும். பர்படாஸ் ராயல்ஸ் ஏற்கனவே லீக் மேட்சஸ்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க நம்பர் 4 ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோடு தான் இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட நைட் ரைடர்ஸ் இருக்காங்க. அமேசான் வாரியர்ஸும் 12 பாயிண்ட்ஸோட தான் இருக்காங்க. ஆனால் ரன் ரேட் அடிப்படையில் அமேசான் வாரியர்ஸ் பெட்டராக இருக்கனால நம்பர் 2 ஸ்பாட்டில் இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட செயின்ட் லூசியா கிங்ஸ் இருக்காங்க. 9 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. இது 10வது போட்டி. இது கடைசி லீக் போட்டி செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு. இந்த போட்டியில் ஜெயிச்சாங்கன்னா நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அமேசான் வாரியர்ஸ் இந்த போட்டியை தோற்று இன்னொரு போட்டி அகேன்ஸ்ட் நைட் ரைடர்ஸோட தோத்தாங்கன்னா அவங்க நம்பர் 3க்கு போயிடுவாங்க. நைட் ரைடர்ஸ் நம்பர் 2க்கு போயிடுவாங்க. ஒருவேளை அமேசான் வாரியர்ஸ் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க ரன் ரேட் அடிப்படையில் இப்போதைக்கு பெட்டராக இருக்காங்க. செயின்ட் லூசியாவுக்கு மேலே போயிடுவாங்க, டாப் 1க்கு போயிடுவாங்க. ஸோ அதை பார்க்கணும். அப்போ செயின்ட் லூசியா கிங்ஸு டீசென்ட் ரன் ரேட்டில் இப்போ இருக்கனால நம்பர் 2 ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க. கடைசி போட்டியில் அமேசான் வாரியர்ஸை நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சா கூட செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு மேலே பாயிண்ட் வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருவேளை மிக மோசமான தோல்வி செயின்ட் லூசியா கிங்ஸ் இந்த போட்டியில் அடைஞ்சால் மட்டுமே அவங்க நம்பர் 2லேருந்து நம்பர் 3க்கு போக வாய்ப்பு. அப்பயுமே நைட் ரைடர்ஸ் கடைசி போட்டியில் ஜெயிக்கணும். ஸோ இது வந்து சினாரியோ. ஓவராலாக அமேசான் வாரியர்ஸ் அண்ட் செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ரிமைனிங் 2 மேட்ச், இந்த போட்டி இதுக்கு அடுத்த போட்டி அமேசான் வாரியர்ஸ் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்க முடியும் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நைட் ரைடர்ஸ் டாப் 2 டீம்ஸ்குள்ளே வந்துருவாங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில் தான் இந்த மேட்ச். மழை இல்லைங்கிற ஃபோகாஸ்ட்டு செப்டம்பர் 28 7:30 PM நம்மளோட டைம். அவங்களோட டைம் 10 AM. டே மேட்சாக இருக்குது. டே மேட்ச்னால் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பொதுவாகவே கயானாவில் அந்த ஒரு விஷயம் ஹெவியாகவே இருக்குது. இப்போ அடிஷ்னலாக டே அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் டேர்ன் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், மீடியமாக கிடைக்கும். ஜென்ரலாக நைட்டில் ஸ்கிட்டி ட்ராக் அப்படின்றதுனால செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே டேர்ன் கிடைக்கிற அந்த ஃபீலு அண்ட் குயிக்காகவும் போகிறதுனால லேட்டாக போக போக ஸ்பின்னர்ஸ் இன்னுமே பெட்டராக பண்ணுறாங்க. டியூ ஃபேக்டர் அப்படின்றதெல்லாம் பெருசாக ஸ்பின்னரை டிஸ்டர்ப் பண்ணலை. குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்த சீசனில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர் மாதிரியும் ஷோ பண்ணுது இங்கே இருக்கிற கிரவுண்ட்ஸு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கணும். 50 மேட்சஸில் 23 பேட் ஃபஸ்ட்டு, 26 சேசிங் ப்ரிஃபரபிள். இங்கே ஆரம்பத்தில் டே அப்படின்றதுனால ஜென்ரலாக இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு தாட்டு கூட வரலாம். பட் இனிஷியலாக ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் அந்த ஸ்டார்ட் 10 AM அப்படின்றதுனால. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. பட் பேட் ஃபஸ்ட்டு சேஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் என்னோடய ஒப்பீனியனு. 2 டீம் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ பேட்டிங் டெப்த் இருக்கிற டீம்ஸ் தான் 2 டீம்ஸுமே. ஓரளவுக்கு ஒரு 160 170 அப்படிங்கிற ஸ்கோரை எதிர்பார்த்து கூட போகலாம். நல்ல ஹிட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே நல்லா விளையாடுறாங்க. ட்ரைவ் ஆடுற பிளேயர்ஸை விட குயிக்காக ஆடணும் அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸு இங்கே ரொம்பவே நல்லா விளையாட முடியுது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த சீரியஸ் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அண்டு கயானா அமேசான் வாரியர்ஸா இல்லை செயின்ட் லூசியா கிங்ஸ் ஆனால் 2 டீமுமே வெரி மச் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் குயிக்காக ஆடணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் டாப் ஆர்டர் பிளேயர் செயின்ட் லூசியா கிங்ஸில் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இந்த சைடுமே அசாம் கான் குட் பாஸுங்கும் போது ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற பிளேயரு, மிடில் பேஸில் டீசென்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ஹிட்டிங் பேஸில் பயங்கரமான ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு கயானா அமேசான் வாரியர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே டஃப்பான விஷயம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது. பட் அட்வான்டேஜ் செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு இருக்குமோன்னு தோணுது. என்ன தான் கயானா ஹோம் கிரவுண்டில் விளையாண்டா கூட செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குதோ தோணுது. ஏன்னா பவர் பிளே யூட்டிலைசேஷன் அவங்கள்ட்ட ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால அண்ட் ஸ்பின் பேஸில் ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. டீமை பற்றி பேசும்போது பேசுவோம். கயானா அமேசான் வாரியர்ஸ் ராமனுல்லா குர்பாஸ் அண்டு அசாம் கான் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஆப்கான் ஒரு பாகிஸ்தான் பிளேயர், 2 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் க்ளோவருக்கு சாய் ஹோப்கிட்ட இருக்குது. ஸோ குர்பாஸ்கிட்ட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அசாம் கான் இடையில ட்ராப் ஆகும்போது அந்த ஒரு விஷயம் இருந்தது. அசாம் கான் ஹெவி பாடி இருக்கிறதுனால மோஸ்ட்லி அவருக்கு தான் க்ளோவருக்கு இருக்குன்னு யோசிக்கும்போது சாய் ஹோப்பு கொடுத்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு வேளை 4 ஓவர்சீஸோடு விளையாடணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா
இல்லை 5 ஓவர்ஸ் ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர் இல்லை அடிஷ்னல் வேறு ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் சாய் ஹோப்பை விக்கெட் கீப்பராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டை, சாய் ஹோப்பை தொடர்ந்து விக்கெட் கீப்பராகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட்னால தோணுது. எனிவே பார்த்துக்கலாம். ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்த சீரியஸ் முழுமையாக இருப்பார்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அஸ்ஸாம் கானை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஓப்பன் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் அவருக்கு கிடைக்குது. சாய் ஹோப்பு சூப்பராக விளையாண்டார். போன பேட்டியில் முன்னாடியே இன்டிமேட் பண்ணோம். பர்டிகுலராக இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுங்கிற மாதிரி போபடா சாயில்ஸ்க்கு எகென்ஸ்டாக செம்மையாக விளையாண்டார். சிம்ரன் ஹெட்மேயர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நல்லாவே ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ணுறாரு. இந்த ட்ராக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்டு ஹிட்டர்ஸுக்கு தான் சூட் ஆகுது. மொயின் அலி இந்த சீசனில் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கார். விக்கெட் டேக்கிங்லேயே சூப்பராக இருக்கார். சைன் பண்ணிகிட்டே வரார் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அவருக்கு இல்லை. ரொமாரியோ செப்பாடு, கீமா பால், பிரிட்டோரியஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆல்ரவுண்டர்ஸு இது தொடருது. பட் ஹார்டு ஹிட்டர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. குடகேஸ் மோட்டி டீசன்ட் பவுலர், சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இம்ரான் தஹீர் இருக்கும்போது மோட்டி நல்லா பவுல் பண்ணுறாரு. ஸோ அது முக்கியமாக இருக்குது. ஒரு பக்கம் ப்ரெஷர் போகிறதுனால குடகேஸ் மோட்டிக்கு பெட்டராக விக்கெட் விழுதா, இல்லை மாறலாக ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாரா, சம்திங் தேர். ஸோ கண்டிப்பாக மோட்டி இம்ரான் தஹீர் கேப்டன்சியில் நல்லா பண்ணுறாரு. ஒரு பக்கம் சாய் ஹோப் 2 மேட்ச் கேப்டன் பண்ணார். அந்த 2 மேட்சுமே தோத்தாங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். இம்ரான் தஹீர் 100% ரெக்கார்டு இந்த சீசனில் வச்சுருக்காரு. ஜூனியர் சிங்க்லேரை எடுத்துகிட்டு வராங்க. 5 ஓவர்சீஸ் இருக்கனால இங்கே ஜூனியர் சிங்க்லேரை எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. தஹீர் இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் ரொம்பவே சூப்பராக பவுல் பண்ணுறாரு. இங்கே கெவ்லோன் ஆண்டர்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு பர்த்டே பாய் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் டேயில் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அவருக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம், கொடுக்கணும்னு நினச்சா. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான், எப்படியாவது ஜெயிக்கலாம். ஜூனியர் சிங்க்லேயர் வந்தால் கூட பவுலிங் அவருக்கு கிடைக்குதானா? இல்லை. ஏன்னா இம்ரான் தஹீர், மோட்டி, பிரிட்டோரியஸ், கீமா பால், செப்பர்டு, மொயின் அலி இப்படிலாம் இருக்கனால சிங்க்லேயர் ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக ஜஸ்ட்டு ஒரு எமர்ஜிங் பிளேயரை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காக பண்ணுறாங்க. அதுக்கு கெவ்லோன் ஆண்டர்சனை இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கலாம், பார்க்கலாம். செயின்ட் லூசியா கிங்ஸு ஃபாஃப் சார்லஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பேராகவும் இருக்காங்க இந்த சீசனில். அகஸ்ட்டு, ஜோன்ஸு, சேஸு இவங்க தான் அடுத்தடுத்து வராங்களான்னா இது கேள்வியாக தான் இருக்குது. சில நேரங்களில் இந்த ஸ்டார்ட் நல்லா அமைஞ்சதுன்னா சைஃபர்ட், டேவிட் விசே அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ அதை பார்க்கணும். அண்ட் சேஸு ஒரு பக்கம் இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்தால் சேஸ் பக்கம் போகிறாங்க. ஆரன் ஜோன்ஸ் ரொம்ப லேட்டாக எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓப்பனர்ஸ் மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். அடுத்தடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. டெஸ்கட்டை போன மேட்ச் எடுத்து வந்தாங்க. சாட்ராக் டெஸ்கட் டீசன்ட் பவுலர், முதல் போட்டியில் நல்லா பண்ணார். வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக டீசெண்டாக பண்ணக்கூடிய பிளேயர் தான். நல்லா ஆல்ரவுண்டர், நம்பர் 3 பேட்டராக இந்த சீசன்லேயே இருந்திருக்காரு. பட் லேட்டாக தான் அனுப்புவாங்கன்னு தோணுது. சைஃபர்ட்டு, டேவிட் விசே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு ரோஸ்டன் சேஸோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட்டிங் பேஸில் டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. அல்ஜாரி ஜோசப், கேரி பேர் அண்டு நூர் அகமது பாசிபிளாக சூப்பர் பவுலிங் கொடுக்குறாங்க. அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அல்ஜாரி ஜோசப் ஆரம்பத்தில் இந்த சீசனில் அந்தளவுக்கு கிரேட் அல்ல. ரீசன்ட் மேட்சஸ் சூப்பராக அவருக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. நூர் அகமது இந்த சீசனோட அதிகபட்ச விக்கெட் டேக்கராக இருக்கார். அது தொடரும்னே எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு பவுலிங் அந்த கன்சிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. கேரி பேர் கண்ட்ரோலாக வீசுகிறாரு. ஆரம்பத்தில் அந்த விக்கெட் டேக்கிங்கை ஷோ பண்ணார். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த நெகட்டிவ் லைன் வீச ஆரம்பிச்சிட்டார். விக்கெட் டேக்கிங்குள்ளே வரமாட்டாரு. அது நம்ம பார்க்குறோம். ஆனால் சூப்பர் பவுலர் டவுட்டே கிடையாது. கண்ட்ரோல் இருந்தால் போதும், ஆப்போனன்ட் சைடில் இருக்கிற பவுலருக்கு விக்கெட் விழுவும். அதை இவர் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்றனால கிரேட்டாக பார்க்கலாம். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது 2 டீம்ஸ்லேயும் ஹார்ட் ஹிட்டர்ஸ் அண்ட் பேட்டிங் டெப்த்து இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஏன்னா டெஸ்கார்ட் வரைக்கும் இங்கேயுமே பேட்டிங் இருக்குது. அண்ட் மிடில் பேஸில் டேவிட் விசே, சைஃபர்ட்டு, சேஸ், ஆரன் ஜோன்ஸ் இவங்கலாம் என்ன மாதிரி ஹார்ட் ஹிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். இங்கேயுமே அந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நியூ பாலில் மோஸ்ட்லி குடகேஸ் மோட்டி கொடுப்பாங்க. சார்லஸ், ஃபாஃப் 2 பேருமே ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பார்த்து ஆட பார்ப்பாங்க. அந்த இடத்துல டெஃபினட்டாக குடகேஸ் மோட்டியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 2 டிவைன் பிரிட்டோரியஸ்னு எதிர்பார்க்கலாம். மிடில் பேஸில் அகஸ்ட்டு இருக்கனால மொயின் அலிக்கான ஓவர் இருக்கலாம். மொயின் அலிக்கு முழுமையாக ஓவர் கொடுக்க பார்க்குறாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லைன்னா கூட அந்த இடத்துல மொயின் அலிக்கான ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. அது ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம். நல்லா வீசிட்டு இருக்கார். ஸோ அதுதான் மெயினான விஷயம். லேட்டர் பேஸில் கூட சில நேரங்களில் கொண்டு வரதுனால அந்த விக்கெட் டேக்கிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ரொமாரி, செப்பாடு, கீமா பால் இந்த 2 பேர் இருக்கும்போது சில நேரங்களில் செப்பாடை கண்டுக்கவே மாட்டுறாங்க. கீமா பாலுக்கு ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ டீம் மேட்சஸில் கீமா பாலோட பவுலிங் நிறைய எதிர்பார்க்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா செப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட வீசுவார். அதே நேரத்தில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஸோ கீமா பால் ஹிட் த டெக் பவுலர். கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல டே மேட்சஸில் கீமா பால் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக யோசிக்கலாம். ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா ரீசன் இல்லாமலாம் செய்கிறதில்ல. ஸோ ஓப்பனிங் அப்படின்ற வகையில் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லாத பிளேயர்ஸ் விளையாண்டாங்கன்னா
ஸோ ஓப்பனிங் அவ்வளோ ஈஸியாக அமையலை, ட்ராக் பேஸில் யோசிக்கும்போது நிறைய ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிறாங்க அப்படின்றதுனால ஸோ அந்த இடத்துல பிளேயர் குயிக்காக நீ ஆடிக்க பரவாயில்ல நீ அவுட் ஆனாலும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். ஸோ இம்ரான் தஹீரோட அந்த பிரைனா இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்குதா அதெல்லாமே பார்க்கணும். எனிவே பவுலிங் ஆப்ஷன் ஹெவி தான். ஸோ அதில் மொயின் அலி, பிரெட்டோரியஸ் அண்ட் இம்ரான் தஹீர் ஓவர்சீஸு இவங்களுக்கான முழுமையான கொட்டை கிடைக்கும். ரொமாரியோ செப்பர்டு, டுவென் பிரெட்டோரியஸ் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை செப்பர்டுக்கு அவ்வளோ ஓவர் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா கீமா பால் கூட அந்த இடத்துல வரலாம். ஒரு பக்கம் பிரெட்டோரியஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் ஹெவி தான். அதில் டேவிட் விசே, ஜோசப், கேரிப்பியர் அண்ட் நூர் அகமதோட முழுமையான ஒரு எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் டேவிட் விசே மேட்ச்சில் முழுமையாக வீசுறது இல்லை. ஆனால் பியர், நூர் அகமது ஓவர் வீசுகிறாங்க. ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அதையுமே பார்க்கணும். டேவிட் விசே அண்ட் அல்ஜாரி ஜோசப் எண்ட் ஓவரில் சூப்பராக வீசிட்டு இருக்காங்க. அது கண்டினியூ ஆகும். டாப் 14 அப்படின்னு பிக் பார்க்கும்போது குர்பாஸ், ஃபாஃபு, அசாம் கான் இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸ். ஸோ அந்த பேஸில் பிக் பண்ணலாம். டே மேட்ச்சில் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். சாய் ஹோப்பு டீசென்ட் அவுட்புட், க்ளோவர் அவுட் இருக்கனால அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். ஹெட்மேயரு, மொயின் அலி, ரோஸ்டன் சேஸு, செப்பர்டு இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் நல்லா இருக்காங்க. அதில் மொயின் அலி, ரோஸ்டன் சேஸ், செப்பர்டு பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருப்பாங்க. டேவிட் விசே, பிரெட்டோரியஸ் இவங்களுமே பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயும் இருக்காங்க. சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இந்த சீசனில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பிரெட்டோரியஸ்ட்டாக இருந்து வருது. மோட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணுறாரு. அதில் அடிஷ்னலாக டே மேட்ச் அப்படின்றனால கன்சிஸ்டன்ட் பண்ண முடியும். அல்ஜாரி ஜோசப், நூர் அகமது, இம்ரான் தஹீர் ரீசெண்டாக செம்ம கம்பேக். முதல் போட்டியில் இம்ரான் தஹீர் நிறைய ரன்ஸுக்கு போனார். ஸோ அவ்வளோதான் ஏஜ் ஃபேக்டர், இதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியாதோ அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த போட்டியில் வேறு லெவலில் உள்ள வராரு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த வில் பவர், அந்த மைண்ட் செட்டு அப்படின்றது இம்ரான் தஹீருக்கு பயங்கரமாக இருக்குது. நூர் அகமதும் அந்த இடத்துல சூப்பராக பண்ணுறாரு. ஒரு சாம்பியன் பவுலராக இருக்கார். அண்ட் அல்ஜாரி ஜோசப் எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் எண்ட் ஓவரில் வீசினால கன்சிடரபிள். பிக் பேஸில் ஃபேண்டசி அப்படின்னு பார்க்கும்போது அசாம் கான், ரொமாரியோ செப்பர்ட், கீமா பால், கேரிப்பியர் இவங்கெல்லாம் குறைவாக பிக் ஆகிருக்காங்க. ஸோ அதில் அசாம் கான் ஓப்பன் பண்ணுறாரு. பாசிபிளாக அந்த ஹெவி பாடிக்காக க்ளோவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் போன மேட்ச்சு சாய் ஹோப்பு பாசிபிளாக ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது இருக்கலாம். அதனால் அசாம் கான் கூட வெளியிலேருந்து இருக்கலாம். மறுபடியும் வந்து அவரே ஓப்பன் பண்ணியும் அதே நேரத்தில் க்ளோவருக்கும் பண்ணால் செம்ம சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணலாம். ரொமாரியோ செப்பர்டு பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. கொஞ்சம் க்ளோஸ் டு எண்டுக்கு வரோம் அப்படின்றதுனால செப்பர்ட் மாதிரி பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் பவுலிங் வாய்ப்பு கொடுக்கும்போது பேட்டிங்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஜென்ரலாக நிறைய டீம்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால் செப்பர்டுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு தான் நினைக்கிறேன். கீமா பால் பார்க்கணும். ஒரு இடத்துல டே மேட்ச்சு அதில் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஜிஎல்பிக்குள்ளே வர வாய்ப்பு. ஸோ பேர் கண்டிப்பாக கன்சிடரபிள். விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டு. பட் ரீசெண்டாக நெகட்டிவ் லைன் அப்படின்றதுனால கண்ட்ரோலாக இருக்கார். அது ஒரு வேளை விக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா நமக்கு பெரிய பாசிட்டிவ். சார்லஸு, ரோஸ்டன் சேஸ், மொயின் அலி இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனால் சார்லஸ் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. ரோஸ்டன் சேஸ் டபுள் ஆப்ஷன், மொயின் அலி டபுள் ஆப்ஷன். சாய் ஹோப்பு, குடகேஸ் மோட்டி, இம்ரான் தஹீர். சாய் ஹோப்பு க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற அந்த பாயிண்டில் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. மோட்டி, இம்ரான் தஹீர் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணால் சூப்பராக பண்ணுறாங்க. ஜென்ரலாக லெக்கீஸு செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இம்ரான் தஹீர் அந்த மாதிரி இடத்துல சக்ஸஸ். அண்ட் மோட்டி வந்து நல்ல கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அண்டு ஃப்ளைட் பண்ணி போட முடியுது, எக்ஸ்ட்ரா பேஸோட போட முடியுது. சொல்லப்போனால் நியூ பால், லாங் பால்ஸ் போட முடியுது. லேட்டர் பாலில் அந்த ஃப்ளைட் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வெரைட்டி வச்சுருக்காரு. டீசெண்டான விக்கெட் டேக்கிங் பவுலராக மோட்டி இருக்கனால ஒரு கன்சிடரபிள். டீம் பாருங்கள், மொயின் அலி, சேஸு நிறைய பவுலர் ஆப்ஷன் பேஸில் போயிருக்கேன்னா நியூட்ரல் கன்சிடரேஷனில் தான் அந்த மேட்சஸ்லாம் போக முடியுது. எலி மாய்ச்சர் அந்த ஒரு விஷயத்தினால ஒரு வேளை பேஸருக்கு எதுவும் கிடைக்கலாம். மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப கொடுக்குற கிரவுண்டாக கயானா எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் மொயின் அலி அண்ட் ரோஸ்டன் சேஸை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் பேஸில் ஃபாஃபர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹெட்மேரை மிஸ் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஹாஸ்காலாக இருக்கலாம். அவர் சில இடத்துல கேட்சிங் பொசிஷன் வைக்கிறார், அதில் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். சில நேரங்களில் இன்னிங்ஸை பெருசாகவும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இருந்தால் கூட அப்போல்லாம் இருக்க பவுலர்ஸு இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும்போது அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணலான்னு தோணுது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்ன சின்ன சின்ன விஷயங்களே யோசிச்சிங்கன்னா நல்ல டீமை மேக் பண்ண முடியும். க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். உங்கள் நாலேஜை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மை மாஸ்டர் 11 இந்த போட்டிக்கு 20,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க. மை மாஸ்டர் 11ல் ப்ளே பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி.